அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய சிறப்பு தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. குரோதி வருடம் பங்குனி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை, ஆங்கில வருடம் மார்ச் 20, 2025. இன்று கரிநாள், அதே போல் சமநோக்கு நாள். இன்று சஷ்டி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது, கருத்தில் கொள்ளுங்க. நட்சத்திரம் இன்று இரவு 9:02 வரை அனுசம், பின்பு கேட்டை. திதி இன்று முழுதும் சஷ்டி. அதே போல இந்த யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம், கருத்தில் கொள்ளுங்க. சந்திராஷ்டம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி. ராசி பார்த்தீங்கன்னா மேச ராசி, கருத்தில் கொள்ளுங்க. இப்போ இந்த சந்திராஷ்டமங்க, இந்த மேச ராசிக்காரங்களும் மேச லக்னக்காரங்களும் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த சந்திராஷ்டம் ராசியை 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும், கருத்தில் கொள்ளுங்க. வண்டி வாகனத்தை செல்லக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும், விழிப்புணர்வோடு செல்லணும். எக்காரத்தை கொண்டும் வண்டியை அதிவேகமாக இயக்கக்கூடாது. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். மொபைல் ஃபோனில் பேசிக்கொண்டு வண்டியை இயக்கக்கூடாது. வண்டியை எடுக்கக்குள்ள அனைத்தும் சரியாக தான் பார்த்து தான் வண்டியை எடுக்கணும். ஏன்னா சந்திராசனம் அது வேலை செய்யும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நல்ல நேரம் காலை 10:30 to 11:30. மாலை நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 to 1:30, மாலை 6:30 to 7:30. ராவு காலம் மதியம் 1:30 to 3, யமகண்டம் காலை 6 to 7:30, குளிகை காலை 9 to 10:30. சூளம் இன்று தெற்கு. சூளம்னா கற்பூரம் ஏற்றுறது, விளக்கு ஏற்றுறது, கருத்தில் கொள்ளுங்க. இதுக்கு கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் தெற்கு சைடு பார்த்து தான் ஏற்றணும். அதே போல் குளிகைன்னா மாந்தின்னா குளிகை. இந்த நேரத்தில் எந்த நல்ல காரியமும் எந்த கட்டை காரியமும் செய்யக்கூடாது. அப்படி செய்தீங்கன்னா அது உங்களை மீண்டும் மீண்டும் செய்ய வைக்கும். ஒரு வாசக்கால் இந்த நாளில் வைக்கிறீங்கன்னா அந்த வாசக்காலை எடுத்து மாற்றி வைக்க சொல்லும். உங்களுக்கு புது வீடு கட்டி ஒரு வாசக்கால் வைக்க சொல்லாது. அதே போல் ஒரு நகை வாங்கினீங்கன்னா அந்த நகை தொலைஞ்சிட்ட பிறகு தான் முன்னூறு நகை வாங்குவீங்க. இந்த நகை வச்சுக்கினே உங்களை வேறு நகை வாங்க வைக்காது. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. அதே போல் இந்த கௌரி நல்ல நேரத்தில் சாந்தி முகூர்த்தம், புதுமணி தமிழ் வைக்கிறதும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தினா சிறப்பு. அவங்களை எதிர்பார்த்தது நிறைவேறும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.